இவங்க சொல்றது என்னன்னா, நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவ. எங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கு. மாதத்துல சில நாட்கள்ல பெண்கள் பூஜை அறையிலேயோ கோவிலுக்குள்ளோ மட்டும் இல்ல, சமையலறைக்குள்ளேயே போக மாட்டாங்க. இந்த மாதிரியான நம்பிக்கை எப்பவுமே இருந்துட்டு வந்திருக்கு. ஆனா கடந்த சில வருஷங்களா என்னோட தலைமுறையில இருக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த மாதிரியான வழக்கங்களை கடைபிடிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆனா இங்க சமீபத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பிரபலமான சாமியார் இருக்கிறாரு. அவரோட வீடியோ ஒன்று வந்துச்சு. அதுல அவர் தனக்கு தெரிஞ்ச பெரிய அறிவியல் காரணத்தை சொல்லி ஏன் மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் பூஜை அறைகள் கோவில்கள் மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாதுங்கிறத பத்தி இந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த வீடியோ ஆங்கிலத்தில் இருந்துச்சு. ஆனா அதோட ஹிந்தி மொழிபெயர்ப்பும் வந்துச்சு. அதை என்னோட அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்ததிலிருந்து இந்த கேள்வி கேட்கிற இந்த பெண்ணை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சு விட்டாங்க. அம்மாவோட பழைய பிடிவாதம், அந்த பழைய குடும்ப வழக்கத்தை பத்தி மறுபடியும் வந்துருச்சு. இப்ப அம்மா இவங்க கிட்ட பாரு, நம்ம பழைய வழக்கம் மரபு இதெல்லாம் தப்பு இல்லை. இப்ப பெரிய சாமியாரே நம்ம பழைய வழக்கத்துக்கு ஆதரவா பேசி இருக்கிறாரு, அதுவும் ஆங்கிலத்துல. அப்ப இவங்க சொல்றாங்க, அம்மாவை சமாதானப்படுத்த என்கிட்ட நல்ல வாதங்கள் இல்லை. அம்மா பெரியம்மா எல்லாரும் இப்படித்தான். அவங்க கேக்குறாங்க, இந்த விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்கா? மாதத்துல சில நாட்கள்ல பெண்கள் அசுத்தமாகி கோவிலுக்கு போக முடியாதா? தேவிஜி, இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் உண்மை இல்லை. என்ன, உடம்பு மட்டுமா கோவிலுக்கு போகுது? உடம்போட நலனுக்காகவா கோவிலுக்கு போறீங்க? மனசுல குறைகள் இருக்கும் இல்லையா? மனசுல இருக்கிற குறைய நீக்க கோவிலுக்கு போறீங்க. உடம்புல இருக்கிற குறைய நீக்க மருத்துவமனைக்கு தானே போறீங்க. உடம்புல ஏதாவது நோய் இருந்தா அதை சரி செய்ய எங்க போறீங்க? மருத்துவமனைக்கு தானே போறீங்க. கோவிலுக்கு போறது மனசுல இருக்கிற குறைகளை சரி செய்யத்தான். உடம்புல என்ன நடக்குது, எது சரியா இருக்கு, எது சரியா இல்லைங்கிறதுக்கும் கோயிலுக்கு போறதுக்கும் போகாததுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. ஒரே 1% கூட எந்த தொடர்பும் இல்லை. இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான பழக்கம்தான். இன்னைக்கு வரைக்கும் ஏன் பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்பிட்டு வராங்கன்னு தெரியல. 4-5 நாளுக்கு எங்கேயும் போகக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, சமையலறைக்கு போகக்கூடாது. ஒருவேளை அதனாலதான் பெண்கள் இதை நம்பி இருக்கலாம். 5 நாள் சமைக்கிறதுல இருந்து விடுதலை கிடைக்குதுன்னா நல்லது, இதை ஏத்துக்கலாம்னு சொல்லி இருக்கலாம். ஆண்கள் சொன்னது முட்டாள்தனமான விஷயம்தான். ஆனா இந்த சாக்குல 5 நாளுக்கு சமைக்கிறதுல இருந்து விடுதலை கிடைக்குது. சரி, ஏத்துக்கிட்டோம். ஆமா, 5 நாளுக்கு நாங்க அசுத்தமாகிடுவோம், நாங்க சமைக்க மாட்டோம், நீங்களே சமைங்கன்னு. சரி, இது சும்மா கிண்டலுக்கு சொன்னதுதான். ஆனா இது சும்மா விளையாட்டுக்கு சொல்றதை விட ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்புறீங்க? அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி உங்க பெண்கள் மேல திணிக்கிறீங்க? அப்புறம் உங்க பெண்கள் தர்மத்துக்கு எதிராக போனா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறை தர்மத்தை ஏத்துக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. நீங்க தர்மங்கிற பேர்ல இந்த மாதிரி பயனில்லாத விஷயங்களை
உங்க பெண்கள் கிட்ட சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க தர்மத்தை மதிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? அப்புறம் எந்த மாதிரியான சாமியார்களோட வீடியோவை பெண்களுக்கு காட்டுறீங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் ஒரு புது வகை வியாபாரம் உருவாகி இருக்கு. பழைய அழுகிய பழக்க வழக்கங்கள் எதுவா இருந்தாலும் அதை ஏதோ ஒரு வீண் வாதத்தை பயன்படுத்தி சரின்னு நிரூபிக்கிறது. அதுல நீங்க ஏதாவது முட்டாள்தனமான விவாதத்தை கொடுத்து அதுல ஒரு 4 அறிவியல் விஷயங்களையும் சொன்னா பாருங்க நம்ம பழைய மரபுகள் சிறந்ததுதான்னு நிரூபிச்சிட்டாங்கன்னு தோணும். மக்கள் அப்படியே ரொம்ப பெருமைப்பட்டு போறாங்க. பார்த்தியா, நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறத விட வேற எதுவும் உயர்ந்தது இல்ல. அட, இந்த பழக்க வழக்கங்கள் எங்கிருந்து வந்ததோ அவங்க பெரிய விஞ்ஞானிகள்னு சொல்றாங்க. உங்க நாட்டோட உண்மையான விஞ்ஞானிகள் யாருன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் பண்டைய இந்தியாவை பத்தி பேசுறேன். நான் உங்ககிட்ட ஆரியபட்டரோட பேர் தெரியுமான்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட சுஷ்ருதரோட பேர் தெரியுமான்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. அவங்க தான் உண்மையான விஞ்ஞானிகள். ஆனா பண்டைய இந்தியாவோட பேர்ல இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இதை அறிவியல் ரீதியா நிரூபிக்கிறதுலயே நீங்க குறியா இருக்கீங்க. இதை செய்யறதுக்கு சில போலி அறிவியல் பேசுற சாமியார்களும் கூட உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அவங்களும் ஆமாம் ஆமாம் இது முற்றிலும் சரிதான்னு சொல்றாங்க. ஆனா பண்டைய இந்தியாவோட உண்மையான சிறப்பை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பண்டைய இந்தியால தத்துவத்துல சிறந்த தத்துவ ஞானிகள் யாரு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நாட்டிய சாஸ்திரத்துல யாரு இருந்தாங்கன்னு நான் கேட்டா உங்களுக்கு தெரியாது. இலக்கியவாதிகள் யாரு, விஞ்ஞானிகள் யாரு, கணிதவியலாளர்கள் யாரு, மருத்துவ அறிஞர்கள் யாரு, இதெல்லாம் உங்களுக்கு அறவே தெரியாது. இந்தியா இந்த எல்லா துறைகளிலும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அறிவியல்ல இந்தியா உச்சத்துல இருந்துச்சு நிச்சயமா. நான் உண்மையான அறிவியலை பத்தி பேசுறேன். பழைய இந்தியர்கள் தாமிரத்தை தொட்டு தங்கமா மாத்தினாங்கன்னு சொல்ற அறிவியலை பத்தி பேசல. இப்ப இந்திய விஞ்ஞானத்தை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அணுசக்தியை அமெரிக்கா இப்பதான் கண்டுபிடிச்சிச்சு. நம்ம கிட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அணுசக்தி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இங்க ஒருத்தர் வந்தாரு. இந்த அமேசானோட அலெக்சா இங்க இருந்துச்சு. அப்போ அதுகிட்ட நம்ம அலெக்சா இந்த பாட்டை போடுன்னு சொன்னா அது பாட்டை போடுதுன்னு பார்த்தாரு. இது ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ரொம்ப முன்னாடியே இருந்திருக்கு. அங்க எதை செய்ய சொன்னாலும் அது செய்ய ஆரம்பிக்கும். ஆனா இந்த அலெக்சா வெறும் பாட்டு மட்டும்தான் போடும். நம்ம தெய்வங்கள் கல்லை பார்த்து பறந்து காட்டுன்னு சொன்னா கல்லு பறக்க ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரமாகும். இது ஒன்றும் இல்லை, இது பழைய இந்திய அறிவியல் தான், அது அவங்களுக்கு மெதுமெதுவா புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னார். நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருங்க. உண்மையான அறிவியலை பத்தி கவலைப்படாம இருங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், பழைய இந்தியாவின் உண்மையான அறிவியலுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருந்துச்சு. இந்திய கணிதவியலாளர்கள் என்னென்ன சாதனைகளை செஞ்சாங்கன்னு படிச்சா நீங்க மூக்குக்கு மேல விரலை வச்சு வியந்து போவீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பழைய இந்திய கணிதவியலாளர்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு தெரியாததுனால உலகத்துக்கும் தெரியாது. நான் 7வது படிக்கும்போது எங்களுக்கு ஃபிபொனாச்சி சீரீஸ் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அது பேசிக் லாங்குவேஜில் பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட், அதாவது ஆரம்ப நிலை கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட முதல் ப்ரோக்ராம்ஸில் ஒன்று தான் ஃபிபொனாச்சி சீரீஸ் உருவாக்குறது. அந்த ஃபிபொனாச்சி ஒரு இத்தாலியர். ஆனால் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த ஃபிபொனாச்சி சீரீஸ் உண்மையில் ஒரு இந்தியர் தான் கண்டுபிடிச்சது. இதை நாங்கள் சொல்லலை, ஃபிபொனாச்சியே சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த இந்தியருடைய பேர் கூட தெரியாது. அந்த விஷயங்கள் எல்லாம் கால ஓட்டத்தில் மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதை தேடி எடுத்து மரியாதை கொடுக்க கூட நாம முயற்சி செய்யலை.
நாமெல்லாம் வந்து அடிக்கடி இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ தீபாவளி வரப்போகுது. பாரு, நாசா எடுத்த ஒரு சாட்டிலைட் படம் இந்தியா முழுக்க எப்படி விளக்குகள் மின்னுதுன்னு பாரு. நீங்க பைத்தியமா போயிட்டீங்க போல இருக்கு. நீங்க உண்மையை சொல்லணும். அறிவியல்ல உங்களுக்கு 10வதுல எவ்வளோ மார்க் கிடைச்சது? நீங்க ஃபெயில் ஆனீங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பெரிய முட்டாள் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க சொல்றது என்னன்னா, நீங்க வீட்ல கட்டுற சீன சரவிளக்குகள் நாசாவோட செயற்கைக்கோளுக்கு அங்கே இருந்து தெரியுதாம். இந்தியாவுடைய வரைபடம் மின்னுதாம். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே பரவுது. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியோட ஃபார்வர்ட் பண்றாங்க. என்ன ஒரு விஷயம்னு ரொம்ப பெருமையா உணர்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க நிரூபிக்கணும்னா நாசாவை நடுவுல கொண்டு வரீங்க. ஒரு நாள் நாசா உங்க மேல வழக்கு போடாம இருந்தா பாருங்க. ஆனா நாசா யாரு மேல வழக்கு போடும்? இங்க ஒவ்வொரு தெருவிலும் இதுதான் நடக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த நிரூபிக்கணும்னா நாசா இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க. உங்களுடைய உண்மையான வைரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இயற்பியல் துறையில இந்தியா எவ்வளவு முன்னேறி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த விஷயத்த ஒரு கற்பனையா பேசல. நான் பேசுறது ஏதோ கேள்விப்பட்ட கற்பனை கதையெல்லாம் கிடையாது. இதுக்கு ஆவணங்கள் இருக்கு, நூல்கள் இருக்கு. நான் பாரம்பரியத்தை வச்சு பேசல. நம்ம பழமையான பாரம்பரியத்துல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் பேசல. புத்தகங்கள் இருக்கு, அதை படிங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் எங்கேயும் மறைச்சு வைக்கப்படல. ஏதாவது ஒரு சாமியாரோட அறையில மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்ல. நூலகங்கள் இருக்கு. இந்திய அறிவியல் நிச்சயமா ரொம்ப மேம்பட்டதா இருந்துச்சு. ஆனா நீங்க பரப்புற வதந்திகள் மாதிரி அது இல்ல. நீங்க பரப்புற விஷயங்கள் முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது இல்ல. இதுல உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறது? இதுல நான் உங்களுக்கு என்ன விளக்கம் தர்றது? மாதவிடாய் காலத்துல பெண்கள் அசுத்தமாகிறாங்களான்னு நான் என்ன சொல்றது? இதுல பேசுறதுக்கு என்கிட்ட அதிகமா எதுவும் இல்ல. இந்த விஷயத்துல 1% கூட உண்மை இல்ல. ஆனா இதை மட்டும் பாருங்க. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் உங்களுக்கு மதிப்புமிக்கதா இருந்தா உடலோட சுத்தத்தை கவனிச்சுக்குவீங்க இல்லையா? அது முக்கியமான விஷயம் இல்லதான். ஆனா நீங்க அதை செய்வீங்க. அதனால அதை மட்டும் செஞ்சா போதும். அந்த விஷயத்துக்கு ஒரு ஹைஜீனிக் மதிப்பு இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் மதிப்பு இல்லை. அந்த சுகாதார மதிப்பு நீங்க கோவிலுக்கு போனாலும், இல்ல உங்க ஆஃபீஸ்ல மீட்டிங்க்கு போனாலும், இல்ல வேற எங்க போனாலும் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். நீங்க யாரையாவது சந்திக்க போனாலும் உங்க செருப்புல சேறு இருந்தா அதை நீங்க வெளியில டார்மேட்ல கழட்டி வைப்பீங்க இல்லையா? உங்க வீட்டுக்குள்ள வரும்போது செருப்போட சமையலறைக்குள்ள போறதில்லையே. அப்போ இது ரொம்ப சாதாரணமான சுத்தத்தை பத்தின விஷயம். இதுக்கு எந்த ஆன்மீக கோணமும் கிடையாது. சுத்தமா இருங்க, சுத்தமா வாழுங்க. ஆன்மாவுக்கும் உங்க உடலோட எந்த செயல்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுவும் நீங்க கேட்காத, நீங்க ஆரம்பிக்காத, அது மேல உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு செயல்பாடு. அதுல உங்க உணர்வு நிலைக்கு எந்த உரிமையும் இல்ல, எந்த பங்கும் இல்ல. அது ஒரு இயல்பான இயற்கையான விஷயம். சாப்பாடு வயித்துல செரிமானம் ஆகிற மாதிரி தான் இதுவும். இது இந்த மாதிரி ஒரு விஷயம். யாராவது உங்களுக்கு சரியா சாப்பாடு செரிமானம் ஆகலன்னா நீங்க கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு இயற்கையான விஷயம் நண்பரே. எனக்கு எப்படி தெரியும் செரிமானம் ஆகிருச்சா இல்லையான்னு?